ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக இந்த முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. நம்ம சமையலுக்கு கருவேப்பிலை யூஸ் பண்ணுவோம் தாளிக்கிறதுக்கு. ஆனால் அது எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னா தெரியாது. சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் வெளில எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் கருவேப்பிலையோட முழுமையான சத்து நம்மளுக்கு கிடைக்கணுன்னா இந்த மாதிரி துவையலோ தொக்கோ நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு கடாயில் 2-3 ட்ராப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதை ரொம்ப முறுமுறுன்னு வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். திருப்பியும் 2-3 ட்ராப் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு சிவக்க வறுத்துக்கணும். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா சிவக்க வறுத்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம கருவேப்பிலை தொக்கு செய்கிறப்ப அந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை இருக்காது, அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் இருக்காது. குழந்தைகளுக்கும் பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த தொக்கு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமன் சைஸ் அளவு புளியை இந்த மாதிரில கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. புளி கரைசலை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆற வச்சு எடுத்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது கூட அந்த புளி கரைசலை சேர்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த கருவேப்பிலை தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா திக்கான பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை தொக்கை இதில் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்படி செய்கிறப்ப தொக்குக்கு கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும். சுத்தமாக அந்த கருவேப்பிலையோடைய பச்சை வாசனையே இருக்காது. அவ்வளோதான். நான் பாருங்கள், நம்மளுக்கு கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம், சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை ஒரு ஏர் டைட்டான டப்பாவில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் 1 வீக் வரைக்கும். அடிக்கடி முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி கருவேப்பிலையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.